தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய கதை, நாம் முன்னால் பார்த்தது போல செய்த நன்றிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவன் யார் யாருக்காக உயிரை கொடுத்தான் தெரிந்து கொள்ளலாமா? வாருங்கள் கதைக்குள் போகலாம். மகாபாரத காப்பியத்தில் ஹஸ்தினாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவின் போது சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் அனைவருமே தன்னுடைய தனித்திறமையை காட்ட வேண்டும். அவ்வாறு ஆன்றோர்களும் சான்றோர்களும் கல்வி வல்லுநர்களும் ஊர் மக்கள் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய அந்த அவைதனில் சத்திரியர்கள் ஒவ்வொருவராக வந்து தன்னுடைய தனித்திறமையை காட்டிக்கொண்டே வருகின்றனர். அப்படி தர்மன் தன்னுடைய தனித்திறமையை காட்டுகிறான், பீமன் காட்டுகிறான், நகுலன் காட்டுகிறான், சகாதேவன் காட்டுகிறான். அடுத்தபடியாக வில்லுக்கு விஜயனான அர்ஜுனனும் தன்னுடைய தனித்திறமையை காட்டி கொண்டிருக்கிறான். வியர்ந்து பார்த்த கல்வியாளர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், மக்கள் அனைவருமே ஆகா, வில்லுக்கு விஜயன் என்றால் அது அர்ஜுனன் மட்டும்தான், இந்த பட்டம் அவனுக்கு மிகச்சரியாக பொருத்தம் என்று அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று நிறுத்துங்கள் என்று ஒரு ஒலி கேட்கிறது. சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள் மக்கள் அனைவருமே. அந்த ஒலியை ஒலித்தவன் வருகிறான். யார் என்று பார்த்தால் அவன்தான் கர்ணன். கர்ணா, எதற்காக நிறுத்து என்று சொன்னாய் என்று அனைவரும் கேட்கும் பொழுது, அர்ஜுனனுக்கு சமமான வில்வித்தை என்னிடத்திலும் உள்ளது, நானும் அவனுக்கு சமமான வில்வித்தையால் நிரூபித்து காட்ட முடியும், நானும் என்னுடைய திறமையை காட்டுகிறேன், காட்டி முடித்த பின்பு எங்கள் இருவரில் மிகச்சிறந்த வீரன் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னான் கர்ணன். இப்பொழுது சத்திரிய வம்சத்தினுடைய ஆசிரியரான கிருபாச்சாரியார் வருகிறார். அடே கர்ணா, இந்த அவையானது சான்றோர்களும் சத்திரியர்களும் கூடியிருக்கக்கூடிய அவை. இந்த அவைதனில் சத்திரியர்கள் மட்டுமே தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும். அர்ஜுனன் ஒரு சத்திரியனடா, நீ என்ன சத்திரியனா? நீ யார்? நீ ஒரு சாதாரண தேரோட்டியின் மகனடா, உடனே இந்த அவையை விட்டு கீழே இறங்கு என்று சொன்னான் கிருபாச்சாரியார் சொன்ன வார்த்தையை கேட்டு கதி கலங்கி கண்ணீர் வடிக்கிறான். தன்னுடைய மானம் மற்றவர்கள் முன்னிலையில் பறிபோய் விட்டதே, தான் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதனால் தன்னுடைய திறமையை காட்ட முடியாமல் போய்விட்டதே என்று கலங்குகிறான் கர்ணன். இந்த காட்சியை காண்கிறான் துரியோதனன். உடனடியாக துரியோதனன் வருகிறான். ஆசிரியரே, நீங்கள் சொல்வது என்ன? சரிக்கு சமமாக இருவர் போரிட வேண்டுமானால் கர்ணன் ஒரு சத்திரியனாகவோ அல்லது ஒரு மன்னனாக இருக்க வேண்டும் என்று தானே சொல்கின்றீர். உடனடியாக என்னுடைய நாட்டின் கீழ் உள்ள அங்கதேச நாட்டை கர்ணனுக்கு தருகிறேன். இனிமேல் அங்கதேச நாட்டினுடைய மன்னன் கர்ணன் என்று சொல்லி கர்ணனுடைய மானத்தை நிலைநாட்டினான் துரியோதனன். தன்னுடைய மானத்தை தூக்கி நிறுத்திய துரியோதனனை கட்டி பிடித்து தழுவி அழுது கொண்டு, நண்பா, நீ என் இழந்த மானத்தை நிலைபெறச் செய்தாயடா, அதனால் இந்த உலகில் என் உயிர் இருக்கும் வரை நான் உனக்காக இருப்பேனடா என்று சொன்னான் கர்ணன். இவ்வாறு இந்த அவையில் இந்த பேச்சு முடிவடைகிறது. அங்கதேச நாட்டினுடைய மன்னனாக கர்ணன் முடிசூடுகிறான். பின்னால் நிகழ்வது என்னவென்றால், மகாபாரத போர் நடைபெறுகிறது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த போர் நடைபெறுகிறது. குந்தி தேவியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக அண்ணன் தான் என்பதை மறைத்து பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் துரியோதனனிடம் இருப்பதன் காரணத்தினாலே கர்ணனை மிகச்சிறந்த வீரனாக பார்த்தாலும் எதிரியாகவே பார்க்கின்றனர் இந்த ஐவரும். ஆனால் குந்தி தேவிக்கோ தன் மகன் கர்ணன் என்று தெரியும் அல்லவா. கர்ணனிடத்தில் குந்தி தேவி செல்கிறாள். கர்ணா, நீ என் மூத்த மகனடா, நீ கௌரவர்களான துரியோதனனுடைய பேச்சை கேட்டு நீ எதிர்ப்பது யாரை தெரியுமா? உன் தம்பிகளடையடா. அதனால் தயவு செய்து உன் தம்பிகளை எதிர்க்காதே, நீ அவர்களுடைய மூத்த அண்ணனடா என்று சொல்கிறார். எதிர்ப்பது தன் உடன் பிறந்த தம்பிகள் என்று தெரிந்தும் கூட, துரியோதனன் பக்கம் நியாயம் இல்லை என்பது தெரிந்தும் கூட
தன்னுடைய மானத்தை அன்று நிலைபெறச் செய்தானே, அந்த நன்றிக்காக, அம்மா, என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் துரியோதனிடமே இருப்பேன் என்று சொல்லி பஞ்சபாண்டவர்களிடம் போர்க்களம் நோக்கி சென்றான். போர் புரிந்தான் கர்ணன். போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்தான். ஆக செய்த நன்றிக்காக தன்னுடைய தமையனாக இருந்தாலும் தக்க சமயத்தில் உதவி செய்த ஒருவனுக்காக தன் உயிரையும் கொடுத்தான் கர்ணன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களிடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.